தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எப்டி. இந்த ஷோல டாமினிக் படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு பெண் கொலையாளியை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஏர்கிராப்ட ஒரு மர்ம கும்பல் சுட்டு விழுத்துறாங்க. அந்த ஏர்கிராப்ட ஓட்டு வந்தவங்க தான் அந்த டாமினிக் அப்படிங்கிற அந்த பெண். அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மர்ம கும்பல் போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. உயிரோட எந்திரிச்சு அந்த மர்ம கும்பலை மொத்தமா காலி பண்றாங்க. அதற்கு பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க ஒரு போலீஸ் ஆபீசரை சந்திக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில இந்த டாமினிக் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆபீசருக்கும் அந்த டாமினிக் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் ஒரு விதமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த போலீஸ் ஆபீசர் கூட இருக்கிற மற்ற போலீஸ் ஆபீசர்கள் நிறைய கிரைம் பண்றாங்க. அந்த கிரைம்ஸை இவர் ஒரு கட்டத்துல வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாரு. அதனால அவருக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் வருது, அவருடைய ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது, அந்த ஃபேமிலியையும் அந்த போலீஸ் ஆபீசரையும் இந்த டாமினிக் அப்படிங்கிற பெண் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா சொல்லக்கூடிய படம் தான் இந்த டாமினிக். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல அந்த டாமினிக் அப்படிங்கிற அந்த பெண் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் அசாசினை உருவாக்கின விதம், டிசைன் பண்ண விதம் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அதாவது அந்த படத்தினுடைய ஆரம்பம் தொடங்கி இறுதி வரைக்கும் அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறது முதற்கொண்டு ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்ஸ், அதை எல்லா ஸ்டன் சீக்வன்ஸுமே அந்த ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ராவா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஏகப்பட்ட காட்சிகள். குறிப்பா ஒரு காட்சியில ஒருத்தருடைய தலையை வெட்டி தொங்க விடுவாங்க. அது பயங்கர டெரிபிக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய ஆரம்பம் தொடங்கி இறுதி வரைக்கும் எதிர்பாராத ஏகப்பட்ட உயிரிழப்புகள். சோ அது மூலமா ஒரு விதமான டென்ஷன், ஒரு விதமான பரபரப்பை உருவாக்கியிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. படமா வந்து பாத்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் ஒரு மாதிரி லைட்டா சாட்டிஸ்ஃபைடா இல்லாம டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதே போல டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கேங்கை காலி பண்றது எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி காலி பண்ற மாதிரி இருக்கும். அதே போல அந்த டாமினிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓவராலா ஒரு தரமான படம். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் 5 to 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.